எப்பவுமே வாழ்க்கையில எப்படி முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களே, உங்களோட எண்ணங்கள்லயும், செயல்கள்லயும் எப்பவுமே ஒரு அழகு இருக்கும். ஒரு நேர்த்தி இருக்கும். ஒரு வேலைய ஆரம்பிச்சீங்கன்னா, அத முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்ட்டா முடிக்கணும் அப்படின்னு நெனைப்பீங்க. அதாவது அந்த முடிவுல பார்க்கும்போது, அது ஒரு அழகா தெரியணும். அப்படிப்பட்ட குணம் படைத்த மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு வரும் 2026 எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். வருட ஆரம்பத்தில, அதாவது ஜனவரி முதல் வாரத்தில குரு பகவான் உங்க ராசிக்கு 6ல இருக்காரு. சனி பகவான் உங்க ராசிக்கு 3லயும், 2, 8ல ராகு, கேது இருந்து பலம் தர போறாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் குரு பகவான் விரையாதிபதி, அப்புறம் முயற்சி ஸ்தானாதிபதி. அப்ப குரு எப்ப உங்க ராசியை தொடர்பு கொள்ளுதோ, அப்போ உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். வீட்ல விசேஷங்கள் பண்றதோ, இல்ல நகைகள் வாங்குறதோ, அதெல்லாம் இந்த டைம்ல பண்ணீங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா அமையும். 2ல இருக்கிற ராகு உங்களோட பேச்ச கட்டுப்படுத்த சொல்லுவார். நீங்க வெளியில பேசுறது, நீங்க ஒண்ணு நெனச்சுட்டு பேசுனா, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குரு பார்வை இருக்கிறதுனால, இது பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் பேச்சுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. சனி பகவான் 3ல இருக்காரு. உங்க ராசி அதிபதி, தனாதிபதி சனி பகவான். கடந்த காலங்கள், அதாவது 7.5 நடந்த காலங்கள்ல பொருளாதாரத்தில ரொம்பவுமே சிரமப்பட்டுருப்பீங்க. அந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இனி எல்லாமே மாறும். இப்போ இந்த வருஷம் உங்க ரா உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி குரு 6ல நின்னு 12 பார்க்குறாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2 ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. ஜூன் முதல் வாரத்தில கடகத்தில பெயர்ச்சியாகி உச்சமா இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் கடைசி வாரத்தில சிம்மத்துக்கு பெயர்ச்சியாகி கேதுவோட இணைந்து பலம் தரப் போறாரு. அப்படி பார்க்குறப்போ, உங்களுக்கு வருட ஆரம்பம், அப்புறம் இறுதி அப்படிங்கிறத விட, அந்த நடுவுல வருது இல்லைங்களா? ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும், அந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா, குரு பகவான் உங்க ராசிக்கு 7ல நின்னு, உச்சமாகி உங்க ராசிய பார்க்க போறாரு. செலவுகள் இருக்கும். ஏன்னா விரையாதிபதி இல்லைங்களா? செலவுகள் இருக்கும். ஆனா, அந்த செலவுங்கிறது, நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சொத்துக்கள சேர்க்க போறீங்க. நகைகள சேர்க்க போறீங்க. 2ல ராகு இருக்கிறதுனால, கொஞ்சம் பேச்சுல மட்டும் கவனம் தேவைங்க. எல்லா இடத்துலயுமே நாவடக்கம் கொஞ்சம் கண்டிப்பா தேவை. குரு பார்வை இருக்கிறதுனால கண்ட்ரோலா தான் இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம பேச்சே நமக்கு எதிரியாகக்கூடாது. அதில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதுபோக 8ல வந்து கேது இருக்காரு. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தவங்களோட இருந்துச்சு, தொழில்லயோ, இல்ல வீடு வாசல் இந்த மாரி எதுல பிரச்சனை இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்துருங்க. என்னைக்கு நம்ம வந்து போதும் அப்படிங்கிற மனநிலை வருதோ, அன்னைக்கு கேது பகவான் நமக்கு என்ன தேவையோ அத நமக்கு கொடுப்பாருங்க. ராகு, கேது 2மே மாய கிரகங்கள். அது ராசியில இருந்தாலும் சரி, ராசியிலயும் 7ல இருந்தாலும் சரி, 2லயும் 8ல இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்மள சுத்தி ஒரு மாய வலை பின்னப்பட்டு கொண்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எல்லா ராசிக்காரங்களுக்குமே இது பொருந்தும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணாலோ, வழி தவறி நடந்தாலோ, இந்த ராகு, கேது அந்த லாக்ல இருக்கிறப்போ நம்மள சிக்க வச்சு விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயுமே நேர்மையா இருக்கிறது நல்லது. ஆசை வார்த்தைகள் பேசுவாங்க. நீங்க தான் எல்லாமே, உங்களால தான் முடியும் அப்படிங்கிற மாரி நபர்கள்லாம் சுற்றிலும் இருந்தா, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. 2026 ஜூன்லேங்க குரு பெயர்ச்சியாகி கடகத்தில வந்து உச்சமாகி உங்க ராசிய பார்க்குறாரு. அதாவது பிறந்த ஜாதகத்தில இருக்கிற சந்திரன பார்க்க போறாரு. அப்போ குருவும், சந்திரனும் எப்ப தொடர்பு பெறுறாங்களோ, அப்ப உங்களுக்கு எந்த வேலையெல்லாம் தள்ளி போகுதோ, எது எதுலலாம் நீங்க குழப்பமா இருந்தீங்களோ, அது எல்லாமே கிளியர் ஆகும். இத இப்படி செஞ்சா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அறிவ கொடுப்பாரு குரு பகவான். மகர ராசிக்காரங்களுக்கு எப்பல்லாம் சுக்கிர புத்தி, புதன் புத்தி நடக்குதோ, அந்த டைம நீங்க ஜாதகத்தில பாருங்க. அந்த காலகட்டம், அந்த வருடங்கள் அதாவது தசாவெல்லாம் வராதுங்க உங்களுக்கு. அதாவது பின்னாடி தான் வரும். அப்போ இந்த புத்திகள் இடையில வருது இல்லைங்களா? அது எந்த தசை வேணாலும் நடக்கட்டும். அந்த புத்தி நடக்கிற காலத்த நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. எப்பவுமே 5ஆம் ஸ்தானம் அதிபதியும், 9ஆம் ஸ்தானாதிபதியும் 2 பேரும் நமக்கு நல்லது பண்றவங்க. அவங்க டைம்ல தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும், கிடைக்கும். அப்போ தசா வர வாய்ப்பு இல்லாத போது, அந்த புத்திகள் நடக்கிறப்ப நம்ம அத யூஸ் பண்ணிக்கணும். அந்த புத்திகள் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு, பக்கத்தில இருக்கிற ஜோசியர்கிட்டயோ, இல்ல ஆன்லைன்லயோ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அத கொஞ்சம் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. வெளிப்படையா சொல்லணும்னா, உங்க ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3மே பெரிய சுப பலன்கள்லாம் குடுக்க மாட்டாங்கங்க. தப்பா நினைக்க வேண்டாம். என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மத்திம பலன் மட்டுமே உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதனால இந்த சுபர்களோட புத்திகள் வர்றப்ப, நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வரும் 2026 எல்லா வளங்களையும் வணங்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸ்ரீ மாந்தீஸ்வரனையும், கணக்கன்பட்டி சித்தரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நண்பர்களே. வணக்கம்.